Hi friends, welcome to Podastar Tamil Tutor. Wish you a happy new year 2024 பிறந்தருக்கு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க சந்தோஷமான நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக டிஜிட்டல் ஆர்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைப்பில் எப்படி கிளாஸ் எடுக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி நீங்கள் இது பண்ணுங்க. அதுக்கு ஒரு லைவ், அதாவது லைவ்ங்கிறத விட ஒரு சின்ன டெமோ மாதிரி தான் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைப்பில் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பேமெண்ட் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களோட ஸ்கைப் ஐடி கொடுத்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்த வீடியோ அப்போவே ஒரு 5 நிமிஷத்துலேயும் முடிஞ்சிருப்போம். நாங்கள் 1 ஹவர் டெய்லி கிளாஸ் எடுக்கிறோம்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் முடிஞ்ச 5வது நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் கனெக்ட் ஆகிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவாக கால் பேசிக்குவோம். ஓகேவா? லைவாக கிளாஸ் பேசிட்டு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்க்ரீன்லேயே ரன் பண்ணி காட்டுறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கைப்பில் நான் எப்படி கிளாஸ் எடுத்தேங்கிறத சொல்கிறேன், அது போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிடுச்சு இன்றைக்கி கிளாஸு. ஏன்னா அவர் நேற்று வரல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். ஸோ இந்த இமேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பட் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக இது பண்ண முடியாது, ஏன்னா 2 ஹவர்ஸ் லென்த் வீடியோ. ஸோ நான் அங்கங்கே உங்களுக்கு கட் பண்ணி இது பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள் நம்ம எப்படி கிளாஸ் எடுப்போம், எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். அதாவது கிளாரிட்டி, வீடியோவோட கிளாரிட்டியுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு ஐடியாக்காக தான் போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. அந்த மூக்கு கிட்ட போகும்போது கொஞ்சம் இதாயிடுதுண்ணா, 2 கலர் டிஸ்மேட்ச் ஆயிடுதுண்ணா. அங்கதானா? ஆமாம், இங்கே இருக்கிற கலரே பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்து பூசிக்காங்க. அதுதான் எனக்கு அதுதானே அங்க ப்ராப்ளமா இருக்கு அதிகமா. ஃபர்ஸ்ட் நான் எங்கேயே இங்க இருக்கிற கலரே தானே எடுத்து அடிக்கிறேன். நீங்க புதுசாவே கலர் எடுக்க வேண்டாம். இன்னொன்னு அந்த டீடைல் எல்லாம் நீங்க பண்ண உங்களுக்கு பாருங்க தெரிஞ்சுங்க. எம்போஸ் ஆன மாதிரி இருக்கா? அதே மாதிரி பாருங்க கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்காங்க. இங்க இருக்கிற கலரே முதல்ல செலக்ட் பண்ணிக்காங்க. சரிங்களா? அதுல இருந்து கொஞ்சம் நகர்த்திட்டு அவ்வளவுதான். ரொம்ப விழ வேண்டாம், அங்க இருக்கிற கலரே போதும். ஓகே ஓகே. சின்ன சின்ன ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கே நல்ல டீடைல் எடுத்து கொடுக்குங்க. இப்போ சைடுல வந்து இந்த டீடைல் தெரியலனா இந்த மாதிரி லைட்டா பெயிண்ட் அடிக்க சொல்றீங்க? லைட்டா அடிச்சுக்கணும், அவ்வளவுதான். எங்கெங்க டீடைல் இல்ல அங்க லைட்டா பெயிண்ட் அடிச்சா அந்த டீடைல்ஸ் வந்துரும் கரெக்ட்டா டைம் பார்த்து. ஆமா. டீடைல் வேணும்னா பாருங்க லைட்டா. ஓகே. அங்க இருக்கிற கலரே எடுத்து பெயிண்டிங் பண்ணா போதும். ஆமா, பாருங்க இங்க இருக்கிற கலரே போதும். எடுத்துட்டு ஓகே. அந்த மூக்கு கிட்ட இந்த டீடைல் தெரிஞ்ச மாதிரி சும்மா அது அந்த ஷேப் பக்காவா தெரியும். ஆமா. அப்படியே லைட்டா ஸ்மட்ச் பண்ணி விட்டுறணும் அப்படியே மேலே. கலர் கொடுத்துட்டு ஸ்மட்ச் பண்ணி விட்டுறணும்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த டீடைல் சரிங்களா. நீடட் கண்டிப்பா. அங்க லைட்டிங் தான் இருக்குது இல்ல, ஓகே அப்போ கொடுக்கணும் சரிங்களா. அப்பதான் ரெண்டு சைடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஒரு ஒரு இதுலயும் இப்போ டீடைல் வந்து ஓவர் ஆயிடுது, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்மச் பண்ணி விட்டுருவோம் அதுக்கு கலர் கலர் எடுத்து. ஆமாங்க. ஒன்று இப்போ லைட்டர் இருந்தாலும் அவனை பெயிண்ட் பண்ணிடுறோம் நார்மலாக பெயிண்டிங்க. இது வந்து ரொம்ப அடிக்கவும் கூடாது, ஸ்கின் கலர்லயும் இருக்கணும், ரொம்ப தனியாவும் தெரியக்கூடாது. ஓகேவா. ஓகேண்ணா. ஏன்னா ரொம்ப பளிச்சுன்னு வெள்ளையா தெரிஞ்சதுன்னா அது ப்ளீச் ஆன மாதிரி ஆயிடுங்க. அப்படிலாம் தெரியவே கூடாது. சரிண்ணா. அதாவது பாருங்க இங்க வருங்க, இப்படி வந்திருந்தீங்கன்னா தெரியாது. ஓகேவா. இதுல வந்து பிரஷ் சரிங்களா, இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல இங்க இந்த இப்படி வந்தாலும் தெரியாது. இப்படி வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, பிரஷ் டிப் ஷேப்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டு வந்துடும். கடைசியில இந்த 11 பிரஷ் இருக்குங்களா. சப்போஸ் உங்களுக்கு இங்க தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா சிஸ்டத்துலயும் டிஃபால்ட்ல அசோர்டட் பிரஷ்னு ஒன்று இருக்குங்க. இது ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இங்க பாருங்க 11 பிரஷ் இங்க இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேவா. இந்த 11 பிரஷ் எதுக்குன்னா பாருங்க, நான் சும்மா ஒர்க் பண்றேன், இந்த டிக் மட்டும் பண்ணிக்கங்க 11 பிரஷ். ஆப்ஷன் எல்லாமே டிக். அவ்வளவுதான், இது மட்டும். ஓகேங்களா. ஓகேண்ணா. உண்மையே பண்ணணும், யாருக்கும் பொறுமையா பண்ணணும். ஆமாங்க ஆமாங்க. அதே மாதிரி இந்த மீசை வந்ததுனால மீசைக்கு மீசை தானே கொஞ்சம் டஃபஸ்ட் இல்லை. மீசை கர்வா பண்ணணுமா, நான் ஸ்டார்ட் பண்றது கர்வா ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல ஸ்ட்ரைட்டா பண்ணணும்? அதுல என்ன இருக்கு, இல்ல 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 கருவா தான் இருக்கு, கருவா தான் பண்ணணும் சரிங்களா. இங்க எந்த ஆங்கிள் இருக்குதுன்னு பாருங்க, அந்த ஆங்கிளுக்கு மீசைய வளைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி இங்க போயிட்டு ஸ்கின்ல பட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கணும். ஆமா. இப்போ மீசை வந்து அந்த ஸ்கின்ல இருந்து வர மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ மீசை நீட் ஆயிடுச்சா. அதே மாதிரி இங்க ரொம்ப எல்லாம் வேண்டாம், லைட்டா சரிங்களா. ஓகே. இது டிரான்ஸ்பரண்ட் தாள இது பெயிண்டிங் பண்ணும்போது இதுக்கு இப்போ ஷேப் டைனமிக்ஸ்னா இப்போ பிரஷ் பெயிண்ட் யாருக்கு பெயிண்ட் பண்ணும்போது அது டிரான்ஸ்பரண்ட் தவிர ஸ்மூத்னஸ் பண்ணா அதுக்கு ஸ்மூத் பிரஷ் இல்ல, இந்த 11 பிரஷ் இப்போதைக்கு போணும். இதுக்கு மேல டிரா பண்ணும்போது நீங்க இந்த பாருங்க இப்படி டிரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்மூத் பிரஷ் இல்ல ஹார்ட் பிரஷ் எது வேணா எடுத்துக்கலாங்க. இது ஹார்ட் பிரஷ்ங்க, இது ஸ்மூத் பிரஷ். இப்படி டிரா பண்றது சரிங்களா. சொல்லுங்க என்னமோ கேட்டேன். ஆனா இந்த நான் இப்போ ஷேப் டைனமிக்ஸ் இருக்குன்னா கீழே டிரான்ஸ்பரன்ட் இருக்கு. டிரான்ஸ்பரன்ட் நம்ம ஸ்கெட்ச் எங்க நம்ம டீடைல்ஸ் தரோம் அங்க கொடுங்க ஸ்கெட்ச் அண்ட் டிரான்ஸ்பரன்ட். இப்போ லெவல் பிரஷ் எடுத்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்ட் டிக்கெட் தொட்டுறணும். இப்போ லெவல் பிரஷ் எடுத்துட்டோம்னா லெவல் பிரஷ் எடுத்துட்டோம், ஷேப் டைனமிக்ஸ் தொட்டுட்டோம், அதுக்கே ஸ்மூத்னஸ் ஆட்டோமேட்டிக்கா அது இன்பில்ட் தானே இருக்கும். ஆமா. அதுக்கு இப்போ வந்து ஸ்மூத்னஸ்ல வந்து இன்பில்டா நம்ம அதில் போய் பென்சில் ஆட் பண்ணணுமா இல்லை நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விட்டாலே போதுமா ஸ்மூத்னஸ்ல? ஸ்மூத்திங் ஆல்ரெடி இருக்குங்க, நீங்க எதுவுமே கொடுக்கணும். இது மட்டும் செலக்ட் பண்ணுங்க 11 பிரஷ். ஓகேவா. இப்படித்தான் இருக்கும், ஸ்பேசிங் இப்படி இழுத்துட்டுருங்க, சேவ் டைனமிக்ஸ் கிளிக் பண்ணுங்க, இங்க பென் பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், எந்த பாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. ஓகேமா. அப்படியே நீங்க இப்படிதான். ஓகேங்களா. ஓகேண்ணா. இப்போ நம்ம மறுபடியும் ஹார்ட் பிரஷ் எடுத்துக்கலாம். பாருங்க நான் ஒரு குத்து மதிப்பா தான் இதை நகர்த்துவேன், இந்த அளவு தான் இருக்கணும்னு இல்லை சரிங்களா. ஓகேண்ணா. ஓகே.
எனக்கு கண்ணு தானே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு கட்சியில. நல்லா சில ஷேப்லாம் வர வச்சுட்டேன். அந்த ஃபேடு எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மந்தே வந்துச்சு. திருப்பி ட்ரை பண்ண கிளாஸ் போய் நீங்க பார்த்தேன். அந்த நாம இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தோம்லங்க, அந்த ஆமாண்ணா. அது வீடியோவெல்லாம் ஒரு டைம் போட்டு பாருங்க எப்பவுமே. சரிங்களா? ஆனா எப்பவுமே அந்த வீடியோ பார்க்கணும். நம்ம கிளாஸ் எடுத்தா மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா முடியாது. பாருங்க இப்ப இருக்கா இங்க, ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரஷ்ல அந்த கலர் செலக்ட் பண்ணி அந்த ஷேப் கொடுங்க. கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண நம்ம இமேஜினேஷன் கரெக்டா இருக்கணும். பாருங்க இந்த லைட்டிங்கு ஐடியா இருக்கணும் இதுல ஃபர்ஸ்ட். இதுல கிரியேட்டிவிட்டி இருக்கணும் கொஞ்சம். இதுல பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே. அது அது நீங்க பண்ண பண்ண வந்துருங்க. நம்ம ஒவ்வொரு இமேஜ் அதான் நிறைய பார்க்கணும். சரிங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜ் வச்சு ட்ரை பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ஆமா, நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் நீங்க நிறைய ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது. ஸ்மட்சிங் எல்லாம் ஒர்க் பண்ண தான் வரும். ஏன் பென்டோ செல் பண்ணாம நார்மலா பெயிண்ட் பண்றீங்க கைக்கெல்லாம் மட்டும்? கைக்கு தேவையில்லை, இவ்வளவு பெருசு இருக்குல்லங்க. ஸோ ஓகே, எட்ஜஸ்ல அதை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா தான் கேட்குறேன். அது நீங்க வேணா போட்டுக்காங்க. சரிங்களா? நான் பாருங்க இதுதானே சொல்றீங்க, இது வேணும்னா நீங்க போட்டுக்காங்க. எனக்கு ஐப்ரோ மட்டும் அந்த நீ ரவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆப்ஷன்ல ரவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாங்க. அது எனக்கு செலக்ட் பண்றேன். திருப்பி நான் பென் டூல் வச்சு நான் ஒன்று கட் பண்றதுக்கு போது அந்த இது டெலிட் பண்ணும்போது அந்த சேர்ந்த ஆப்ஷன் டெலிட் ஆகுதுண்ணா அந்த ஃபுல்லாவே. நான் உங்க வீடியோ வேணா டெலிட் போட்டோ. ஆகுதுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிங்க. ஏன்னா பென் டூல் செலக்ட் பண்ணும்போது இந்த 4 ஆப்ஷனு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது டெலிட் ஆயிடும். சரிங்களா? அப்படி ஆச்சுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயாண்ணா. ஆமா, இந்த ஆப்ஷன் மாறினா தான் உங்களுக்கு அந்த மாதிரி இதாகுது. சரிங்களா? அதான் அந்த ரவுண்ட் ஷேப் இந்த ஃபேஸுக்கு ரவுண்டு கண்ணு ரவுண்டு போட்டேன்னா ரவுண்டு போட்டு பிளாக் ஊத்துட்டேன். பிளாக் ஊத்துட்டு அது ஒரு சுத்தி ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் மாதிரி காமிச்சுது. ஆக்சுவலா என்னன்னு தெரியல, ப்ளூ கலர் மாதிரி காமிச்சது. சரி திருப்பி நான் பென் டூல் வச்சு கட் பண்றேன். பென் டூல் சேர்த்து அந்த சுத்தி கட் செலக்ட் ஆகுது. இன்னைக்கு நைட்டு அதெல்லாமே நீங்க எனக்கு எதெல்லாம் டவுட்டோ அது எல்லாமே ஒர்க் பண்ணி காட்டுங்க. நான் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு லைவா சொல்லிடுறேன். சரிங்களா? சரிங்களா? இந்த மாதிரி நான் தாங்க பென் டூல்ல இதுல ஆப்ஷன்ஸ் மாறினா அவுட்டர் செலக்ட் ஆயிருக்கு. இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் மாறினா அவுட்டர் செலக்ட் ஆயிடும். ஒரு சில பேரு இந்த இந்த கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லித்தரேன். ஒரு சில பேர் பென் டூல் போட்டா பிளாக் வருதும்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இது செலக்ட்ல இருக்கும். இது செலக்ட்ல இருந்தா இந்த கலர்ல தான் வரும். இது செலக்ட் இல்லாம இது டிக்கா இருக்கணும் எப்பவுமே. சரிங்களா? பென் டூல்ல போடும்போது இது டிக்கா இருந்ததுன்னா ஒண்ணு வராது. இது டிக்கா இருந்ததுன்னா நமக்கு பேக்ரவுண்டோட தான் பென் டூல் கட் பண்ணிட்டு வரும். ஓகே, அப்படின்னா எடுக்கிறோமோ அந்த கலர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும். அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துக்காங்க. சரிங்களா? சரிங்க. கை ஓரளவு பண்ணியாச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுட்டு
ஓகே. பாருங்க இந்த ஏரியாவெல்லாம் சரிங்களா. ஆனா அதே மாதிரி இங்க இன்னர் கையோட அந்த இது பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் கட்டிங் போட்டு கிடக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எட்ஜஸ்லாம் மட்டும் கொஞ்சம் லாங் வரை பெயிண்ட் பண்ணி விட்டோம்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க இங்கெல்லாம் வந்து நம்ம இஷ்டம் போல ட்ரா பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் மறுபடியும் அப்புறம் இது பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? புரியுதுண்ணா. அவ்வளோதாங்க. இதே போய் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? புரியுதுண்ணா. ஹேர் டீடைல் தெரிஞ்சா போதும். ஹேர் டீடைல் தெரிஞ்சா போதும். இப்போ டாப்பாஸ் போட்டா அவங்க அந்த ஃபினிஷ் ஆகிடும் எங்க ஸ்மூத் பண்ணலையோ. பாருங்க அவ்வளோதான். சரிங்களா? ஓகேண்ணா ஓகே. இப்போ இந்த மாதிரி ஹேர் இருந்தால் ஃப்ரண்ட்ல வர மாதிரி பண்ணணும். ஆமாங்க. ஃப்ரண்ட்ல வந்து இப்போ நீ வெளியில பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ல பெயிண்ட் பண்றீங்களா கரெக்டா வருமா? அதான் கேட்குறேன். எப்படிங்க? ஹேர் வெளியெல்லாம் இப்போ பெயிண்ட் பண்றீங்கன்னா ஆமாங்க. இப்போ அது ஸ்மச் டூல் பண்றீங்களா இல்ல பெயிண்ட் பண்றீங்களான்னு கேக்குறேன். இப்பவா? அவுட்டர்ல ஹேர் இங்க ஆ இங்க வந்து பிரஷ்ல தான் பண்றாங்க. பிரஷ்னா நம்ம பெயிண்ட் எடுத்து இங்க கலர் செலக்ட் பண்ணிட்டு பண்ணுவோம். சரிங்களா? ஓகேண்ணா. நம்ம பிரஷ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஹேர் எப்படி பெயிண்ட் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இப்போ ஹேர் தனியா இப்போ மேல ஒரு கலர் கொடுப்பீங்கண்ணா ப்ரஷ் எடுத்து. ஆமாங்க. அது கரெக்டா எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு கெஸ்ஸிங் இல்லைண்ணா. ஆக்சுவலா எங்கெங்க எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்குறோம் எங்கன்ற ஒரு இதுவே இல்லாம ஒரு தாட் இல்லாம நம்ம ஆர்டர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இப்போ. சரிங்களா? இப்போ பண்ணியாச்சுல்ல. இப்போ பாருங்க இந்த லைட் இந்த ஒயிட் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணி விட்டுறலாம். ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் அவ்வளோதான். எதுக்கு போயிட்டு அந்த இடம்? இந்த ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டா தெரிஞ்சா போதுங்க. சரிங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க வேறு டிக் பண்ணிட்டேன். நியூவில் ஏர் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே தட்டிகிட்டே வர வேண்டியது. அவங்க கையில் என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ் அப்படியே நகர்த்திட்டே மவுஸ்லேயே இது வேக்கம்லேயே இது பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? சரிங்க. ஆனால் உங்களை மாதிரி தான் ஒவ்வொன்றும் ட்ரெயின் பண்ண தான் அந்த கை பக்குவம் பாருங்க. ஓகேண்ணா ஓகே. சரிங்களா? பொலிட்டிக்கல் லேடரு இன்னொன்று கொஞ்சம் நேச்சுரலாக வேணும்னா சிங்கிள் கலருங்க. ஓகேண்ணா ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுங்கன்னா அவங்க கேட்டா மட்டும் கலர்ஃபுல்லா கொடுங்க. சரிங்களா? ஓகேண்ணா.
இதே மாதிரி தான் ஃபேஸில் எங்காவது கலர்ஃபுல்லாக இருக்கா, லைட் கலர் தான் வச்சுருப்போம் நம்ம பாருங்க. அந்த கலர் எடுத்து கொடுக்குமே ஒழிய கலர் கண்ணுக்கு அடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமாண்ணா. போது ரொம்பலாம் வேண்டாங்க, சரிங்களா? ஓகேண்ணா. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நாங்கள் கிளாஸ் எடுக்கிற இது பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள், நீங்களும் பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.